வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழ்நாடு சட்டசபையின் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்று பாஜகவின் தேசிய தலைவராக நிதின் நபின் பதவியேற்பு. பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பு. ஐரோப்பியா கிரீன்லாந்தை பற்றி பேசுவதை விட உக்ரைன் போரில் கவனம் செலுத்த வேண்டும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேட்டி. மகளிர் பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. குஜராத்தை வீழ்த்தி பெங்களூரு அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாடு சட்டசபையின் இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாடு சட்டசபையின் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. தமிழ்நாடு சட்டசபைக்கு வரும் ஆளுநர் RN ரவிக்கு மரபுப்படி வரவேற்பு அளிக்கப்படுகிறது. தொடர்ந்து ஆளுநரை அவைக்குள் சபாநாயகர் அப்பாவு மற்றும் சட்டசபை முதன்மை செயலாளர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் அழைத்து வருகிறார்கள். 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் உரையை ஆளுநர் RN ரவி வாசிக்காமல் புறக்கணித்தார். அதற்கு தான் கேட்டுக்கொண்டபடி தேசிய கீதத்தை அவை நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இசைக்கவில்லை என்று காரணம் கூறினார். ஆளுநர் வைத்த வேண்டுகோளை ஏற்காத நிலையில் இன்று உரை நிகழ்த்துவாரா அல்லது வாசிக்காமலேயே சென்று விடுவாரா என்ற பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்று தமிழக சட்டசபை கூடுகிறது. இதன் பின்னர் சபாநாயகர் அறையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. அதில் இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்த வேண்டும் என்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்த கூட்டத்தொடர் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்று பாஜகவின் தேசிய தலைவராக நிதின் நபின் முறைப்படி பொறுப்பேற்க உள்ளார். பாஜக தேசிய தலைவராக கடந்த 2020 ஆண்டு ஜனவரியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா நியமிக்கப்பட்டார். அக்கட்சியின் விதிகளின்படி தேசிய தலைவரின் பதவிக்காலம் 3 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் 2024 ஆண்டு லோக்சபா தேர்தலை முன்னிட்டு நட்டாவின் பதவி நீட்டிக்கப்பட்டது. இதையடுத்து பாஜக தேசிய தலைவராக இளைஞர் ஒருவரை நியமிக்க பிரதமர் நரேந்திர மோடி முடிவு செய்த நிலையில் பாஜக தேசிய தலைவர் பதவிக்கான தேர்தல் டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அனைவருமே செயல் தலைவராக பீகார் சாலை கட்டுமானத்துறை அமைச்சர் நிதின் நபினை தலைவராக முன்மொழிந்திருந்தனர். இதனால் பாஜக தேசிய தலைவராக நிதின் நபின் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெறும் விழாவில் அக்கட்சியின் தேசிய தலைவராக நிதின் நபின் முறைப்படி பொறுப்பேற்க உள்ளார். இதில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நட்டா, நிதின் கட்கரி உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர். ஐரோப்பியா கிரீன்லாந்தை பற்றி பேசுவதை விட உக்ரைன் போரில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் வகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஊடகங்களில் தொடர்ந்து பேசி வருகிறார். மேலும் அவர் இந்த முடிவை எதிர்க்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கு 10% வரியும் விதித்தார். இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவரிடம் கிரீன்லாந்தை கைப்பற்ற ராணுவத்தை பயன்படுத்துவீர்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர் ஐரோப்பியா கிரீன்லாந்தை பற்றி பேசுவதை விட உக்ரைன் போரில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். மகளிர் பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் குஜராத்தை வீழ்த்தி பெங்களூரு அணி அபார வெற்றி பெற்று முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது. குஜராத் மாநிலம் வதோதராவில் மகளிர் பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியின் 12வது லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற குஜராத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன்கள் குவித்தது. சிறப்பாக விளையாடிய பெங்களூரு அணியின் கௌதமி 55 பந்துகளில் 73 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 179 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய குஜராத் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 117 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதில் அதிகபட்சமாக கேப்டன் ஆஷ்லி காட்னர் 54 ரன்கள் எடுத்தார். இந்நிலையில் 61 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி அபார வெற்றி பெற்று முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது. தமிழகத்தின் தென் திருப்பதி என அழைக்கப்படும் கல்யாண வெங்கடரமண சுவாமி திருக்கோவிலில் ரூபாய் 5 கோடி செலவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று கரூரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார்.
கரூர் அடுத்த தாந்தோணி மலைப்பகுதியில் அமைந்துள்ள தமிழகத்தின் தென் திருப்பதி என அழைக்கப்படும் கல்யாண வெங்கடரமண சுவாமி திருக்கோவிலில் ஜனவரி 28ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோவிலை ஆய்வு செய்த பின்னர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்து அறநிலையத்துறை சார்பில் ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் வெங்கடரமண சுவாமி திருக்கோவில் புனரமைக்கப்பட்டு குடமுழக்கு விழா ஜனவரி 28ஆம் தேதி காலை 9 மணிக்கு நடைபெறும் என்றும், குடமுழக்கு விழாவிற்காக கோவிலை புனரமைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளது என்றும், கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்கும் 50,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக அதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. திருக்கோயிலை பொறுத்தவரை ஏறத்தாழ 5 கோடி ரூபாய் அளவிற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இறுதிக்கட்ட நிலையில் பணிகள் நிறைவு பெற இருக்கின்றன. குறிப்பாக தேர் செய்தல், அதே போல மேலே இருக்கக்கூடிய கோபுரத்திற்கு தங்கமுலாம் பூசப்பட்ட அந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றன. அதற்கான பணிகளை இப்பொழுது நிறைவு பெற இருக்கின்றன. ஆகையால் இந்த கும்பாபிஷேகத்தினுடைய பெருவிழாவை பொறுத்தவரை 28ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் ஏறத்தாழ 50,000 பக்தர்களுக்கு அன்று உணவு வழங்குவதற்கான அன்னதானம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த திருக்கோயிலை பொறுத்தவரை பல்வேறு நன்கொடையாளர்கள் முன்வந்து பல்வேறு பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதற்காக குழு அமைக்கப்பட்டு கமிட்டி அமைக்கப்பட்டு அதற்கான பணிகளை முன்னெடுத்து மிக சிறப்பாக பணிகள் நடைபெறப்பட்டிருக்கின்றன. எனவே இதற்கான முழு ஏற்பாடுகளும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய ஒரு சிறப்பான ஏற்பாடுகளாக செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மகா கும்பாபிஷேக விழாவை பொறுத்தவரை இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த இறுதிக்கட்ட பணிகளில் இங்கு மதிப்பிற்கு திரு தியாகராஜனுடைய தலைமையில் திருப்பணி குழுவில் நன்றாக இந்த பணிகளை மிக சிறப்பாக செய்து வருகின்றனர். சிறப்பு பேருந்துகளாக ஏற்படும், அதாவது புதிய பேருந்து நிலையத்திலிருந்தும் பழைய கரூர் நகர பேருந்து நிலையத்திலிருந்தும் அன்று இலவச பேருந்துகள் முழுவதுமாக திருக்கோயில் வந்து செல்வதற்காக இயக்கக்கூடிய அளவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. சனாதன தர்மத்தையும் பாரம்பரியத்தையும் யாராலும் அழிக்க முடியாது என கேரளா ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அல்லேக்கர் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள மகா மண்டலேஸ்வரர் ஆலயத்தின் அருகில் மகா கும்பமேள நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கலந்து கொண்டு நீளா கரையோரத்தில் திருக்குடி ஏற்றி வைத்து குத்துவிளக்கு ஏற்றியும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அவர் நிகழ்ச்சியில் பேசிய போது சனாதன தர்மமும் பாரம்பரியத்தையும் யாராலும் அழிக்க முடியாது எனவும், சனாதன தர்மத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் எனவும் கூறினார். 2017ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி தடைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட அமைச்சர் கோவி செழியன் உள்ளிட்டோரை விடுதலை செய்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கும்பகோணத்தில் 2017ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி தடைக்கு எதிராகவும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தலைமையில் திமுகவினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அமைச்சர் கோவி செழியன், கல்யாணசுந்தரம், சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், தற்போதைய மாநகராட்சி துணை மேயர் தமிழழகன் ஆகியோர் மீது கும்பகோணம் மேற்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு தற்போது தஞ்சாவூரில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் கோவி செழியன் உள்ளிட்ட 4 பேரையும் விடுதலை செய்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாராபுரத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி, மாநில தலைவர் சண்முக சுந்தரம் உள்ளிட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்ததை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள், சங்க பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வீட்டின் பின்புறம் உள்ள தண்ணீர் தொட்டியை அகற்ற கோரி கைக்குழந்தையுடன் தீக்குளித்த பெண்மணியால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே மேல்கரிப்பூர் பகுதியை சேர்ந்த ராணியின் வீட்டின் பின்புறம் கிராம மக்கள் பயன்பாட்டுக்காக தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டது. இந்த தண்ணீர் தொட்டியினால் ராணி குடும்பத்தாருக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது.
இதன் காரணமாக ராணி தண்ணீர் தொட்டியை அகற்றக் கோரி பலமுறை கோரிக்கை வைத்தும் ஊராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் ராணி கைக்குழந்தையுடன் மனு கொடுக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்றார். அப்போது அவர் திடீரென பெட்ரோல் ஊற்றி மக்கள் குறைதீர்வு கூட்டத்தின் உள்ளே தீக்குளிக்க முயன்றார். இதனை கண்ட காவல்துறையினர் உடனடியாக பெண்ணின் மீது தண்ணீர் ஊற்றி அவரை மீட்டு விசாரணைக்காக திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். புவனகிரியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற அம்மன் ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் தை மாத அமாவாசையொட்டி அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்தில் மேளதாளங்கள் முழங்க ஆலயத்தை சுற்றி வலம் வந்து ஊஞ்சலில் அமர்ந்தார். இதையடுத்து பம்பை ஒலி முழங்க தாலாட்டு பாடலுடன் ஊஞ்சலில் அம்மனுக்கு தாலாட்டு உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் கறிக்கோழி பண்ணை தொழிலாளர்கள் கோழிகளை கையில் ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கறிக்கோழி பண்ணை உற்பத்தியாளர்களுக்கு வளர்ப்பு கூலி கிலோவுக்கு 20 ரூபாய் வழங்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள், கறிக்கோழி பண்ணை தொழிலாளர்கள் ஆகியோர் பங்கேற்று கோழிகளை கையில் ஏந்தியவாறு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் முருகசாமி உள்ளிட்ட விவசாயிகளை விடுதலை செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திரு நாகேஸ்வரமுடையார் சமேத திரு நாகேஸ்வரி தாயார் கோவிலில் திருப்பணி தொடக்க கால்கோள் விழா தமிழ் வழியில் சிறப்பு யாகசாலை பூஜையுடன் மிக சிறப்பாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே திரு நாகேஸ்வரமுடையார் சமேத திரு நாகேஸ்வரி தாயார் கோவிலில் திருப்பணி கால்கோள் விழா நடைபெற்றது. இதில் முதல் கருங்கற்கள் வைக்கப்பட்ட இடத்தில் கலசாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து திருப்பணி நடைபெறும் இடத்தில் சிவனடியார்கள் பாலாபிஷேகம் செய்தனர். இதில் ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் அருகே தென்பெண்ணை ஆற்று திருவிழாவையொட்டி பெண்கள் 1008 முளைப்பாரிகளை தலையில் சுமந்தவாறு சென்று பேரங்கூர் தென்பெண்ணை ஆற்றில் விட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அடுத்த இருவேல்பட்டு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் இந்து தர்ம விழிப்புணர்வு இயக்கம் சுயம்பு சேவா அறக்கட்டளை சார்பில் 4ஆம் ஆண்டு முளைப்பாரி ஊர்வலம் ஆரத்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டத்திலிருந்து 52 கிராம மக்கள் 1008 முளைப்பாரிகளை தலையில் சுமந்தவாறு 5 கிலோமீட்டர் ஊர்வலம் சென்று பேரங்கூர் தென்பெண்ணை ஆற்றில் முளைப்பாரிகளை விட்டனர். விளாத்திக்குளத்தில் சொத்தை பிரித்து தர மறுத்த தாயை நண்பருடன் சேர்ந்து உயிர் மாய்க்க செய்து கிணற்றில் வீசிய மகனை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகில் உள்ள மிட்டா வடமலபுரத்தை சேர்ந்த பேச்சியம்மாளுக்கு 4 மகன்கள் மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். அனைவருக்கும் திருமணமாகிய நிலையில் கணவனை இழந்த பேச்சியம்மாள் அதே ஊரில் தனியாக வசித்து வந்துள்ளார். இவர் கடந்த ஜனவரி 3ஆம் தேதி முதல் காணாமல் போனதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் காணாமல் போன மூதாட்டி பேச்சியம்மாளை அவரது மகன்கள் மற்றும் குடும்பத்தினர் பல்வேறு ஊர்களில் தேடி வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி அந்த ஊரின் காட்டுப்பகுதியில் உள்ள கிணற்றில் 70 வயது மூதாட்டியான பேச்சியம்மாள் கை மற்றும் கால்களில் துணிகளால் கட்டப்பட்டு உடலில் கல்லை கட்டியவாறும் அழுகிய நிலையில் சடலமாக கிடந்ததை ஊர் மக்கள் பார்த்துள்ளனர். தொடர்ந்து அவர்கள் உடனடியாக காடல்குடி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலைய வீரர்களை வரவழைத்து மூதாட்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவலர்கள் நகைக்காக மூதாட்டி பேச்சியம்மாள் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு எதுவும் காரணமா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் உயிரிழந்த பேச்சியம்மாள் குடும்பத்தினரிடமும் காவலர்கள் விசாரணை நடத்தி உள்ளனர். அப்போது மூதாட்டியின் மூத்த மகன் சக்திவேல் தன் தாயிடம் சொத்தை பிரித்து கேட்டதாகவும் அவர் முடியாது என்று மறுத்ததால் ஆத்திரத்தில் தனது தாயை நண்பன் முருகனுடன் சேர்ந்து உயிர் மாய்க்க செய்ததாக சொன்ன தகவல் கேட்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து சொத்தை பிரித்து தராத காரணத்தினால் தாயை கொலை செய்த குற்றத்திற்காக சக்திவேல் மற்றும் அவருக்கு உதவிய முருகன் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். நாகர்கோவிலில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் நோக்கி யாத்திரை செல்ல திட்டமிட்டுள்ளனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள் சங்கங்களின் நிர்வாகிகளான PR பாண்டியன் மற்றும் ஐயாக்கண்ணு ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அதன் பின்னர் PR பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அரசியல் சார்பற்ற அகில இந்திய ஐக்கிய விவசாயிகள் சங்கம் சார்பில் விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய விவசாயிகள் சங்க தலைவர் ஜக்ஜித் சிங் தல்லேவால் தலைமையில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் நோக்கி பிப்ரவரி 7ஆம் தேதி விவசாயிகளின் யாத்திரை துவங்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த யாத்திரையில் அனைத்து மாநில முதல்வர்களை சந்தித்து தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்த உள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து மார்ச் மாதம் இறுதியில் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் விவசாயிகளின் பேரணி நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்தார். தல்லேவால் உட்பட 15 பேர் கொண்ட குழுவில் நானும் இடம்பெற்றேன். 3 கட்ட பேச்சுவார்த்தையில் விவசாயிகள் கோரிக்கை ஏற்கப்பட்டது. வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வணிகர்களிடத்திலும் கருத்து கேட்டுதான் விவசாயிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைக்கான முதல் பரிசு அறிவிப்பில் மோசடி நடந்துள்ளதாக அவனியாபுரம் RK கண்ணன் காளை மாட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் தைப்பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சிறந்த காளைக்கான முதல் பரிசு பெறும் காளையாக அவனியாபுரம் மந்தை விருமாண்டி பிரதர்ஸ் காளை அறிவிக்கப்பட்டு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டது. காளைக்கான பரிசு அறிவித்த போதே காளை உரிமையாளர் சிலர் தங்களது காளை சிறப்பாக விளையாடியதாகவும் முதல் பரிசு அறிவிப்பில் குளறுபடி உள்ளதாகவும் முறையிட்டனர். இந்நிலையில் 7வது சுற்றில் விளையாடிய முதல் பரிசு அறிவிக்கப்பட்ட மந்தை முத்துக்கருப்பன் விருமாண்டி பிரதர்ஸ் என்ற காளை கயிற்றுடன் வாடிவாசலில் இருந்து வெளியேறி விளையாடியதாகவும் மேலும் எல்லைக்கோட்டை தாண்டிய பின்னர் மீண்டும் கயிறால் இழுக்கப்பட்ட காட்சியும் வீடியோவில் பதிவாகி உள்ளதாக அவனியாபுரம் RK கண்ணன் காளையின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 3வது சுற்றில் அவனியாபுரம் RK கண்ணன் பெயரில் அவிழ்க்கப்பட்ட காளையை முதல் பரிசாக அறிவிக்காமல் அதிகாரிகள் ஏமாற்றிவிட்டதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் மாட்டின் உரிமையாளர் மனு அளித்துள்ளார். இது மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்தோம். அவர் கேட்டதுக்கு ஆர்டிஓட்ட போய் கேளுங்கன்றாங்க. இது தெற்கு தாலுகாக்காரங்க தான் ஏதோ சூழ்ச்சி முறையாக ஏதோ வேலை பார்த்துருக்காங்க. சிறந்த காளைக்கு எந்த மரியாதை நல்லா விளாண்டு 57 செகண்ட் விளாண்டுருக்கு ஏகே. அந்த காளை கொடுக்காம கவுரோட போன காளை கொடியை தாண்டிடுச்சு. அந்த காளைக்கு முதல் பரிசா எங்கிட்ட கேட்டாங்க, ஏன் அன்னைக்கு நீங்க கொடுக்கல மனு? கவுரோட திருச்சியில் நடைபெற்ற சோழ பேரரசு கட்சியின் முதல் மாநில மாநாட்டில் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருச்சி தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் கள்ளர் முன்னேற்ற சங்கம் சோழ பேரரசு கட்சியின் சார்பில் கள்ளர் எழுச்சி மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் கட்சியின் நிறுவன தலைவர் N சரவணன், மழவராயர், புதுக்கோட்டை சமஸ்தானம் மன்னர் குடும்பத்தை சேர்ந்த R சாருபாலா, தொண்டைமான், தஞ்சாவூர் மன்னர் குடும்பத்தை சேர்ந்த பூண்டி T கிருஷ்ணசாமி வாண்டையார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு உரையாற்றினர். மாநாட்டில் கல்வி, வேலைவாய்ப்பில் கள்ளர் சமூகத்திற்கு தனியிட ஒதுக்கீடு அளிக்க வேண்டும், BC, MBC, DNC, DNT என 4 நிலைகளில் கள்ளர் சமூகத்திற்கு சாதி சான்று வழங்குவதை கைவிட்டு ஒரே சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும், கள்ளர் சமூகத்திற்கு தனி நலவாரியம் அமைக்க வேண்டும், திருச்சி விமான நிலையத்திற்கு ராஜராஜ சோழன் பெயரை சூட்ட வேண்டும், ராஜராஜ சோழனுக்கு மணிமண்டபமும் வெண்கல சிலையும் அமைக்க வேண்டும், நம்மாழ்வாருக்கு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும், மேலூரில் உயிரிழந்த நமது முன்னோர்கள் நினைவாக நினைவு தூண் அமைக்க வேண்டும், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சிவகங்கை, தேனி மாவட்டங்களில் இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு கிடைத்திடும் வகையில் புதிய தொழிற்சாலைகள் நிறுவ வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மாநாட்டில் அகில இந்திய முக்குளத்தோர் பாசறை தலைவர் VG சிற்றரசு தேவர், வரலாற்று ஆய்வாளர் சம்பந்தமூர்த்தி, மழவராயர், கள்ளர் மகாசங்க தலைவர் பாண்டியன் மணியர், தமிழர் தேசிய பார்வர்ட் பிளாக் கட்சி தலைவர் வதிலை செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வாசுதேவநல்லூரில் MO அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற பேரணியில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் MO அறக்கட்டளை சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வாசுதேவநல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருந்து தொடங்கிய பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சாலை விதிகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய
பதாகைகளை கையில் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பிரதான சாலை வழியாக சென்ற பேரணி வாசு பயணியர் விடுதி முன்பு நிறைவடைந்தது. ஆண்டிப்பட்டி அருகே மரவப்பட்டி கிராமத்தில் குடியிருப்புகளுக்கு அருகே சாலையில் கொட்டப்படும் குப்பைகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் மரவப்பட்டி கிராமத்தில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் முக்கிய சாலையின் குடியிருப்பின் அருகிலேயே குப்பைகள் கொட்டப்பட்டு வருவதாலும் பல நாட்களாக தேங்கி கிடக்கும் குப்பைகளால் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் தொற்று ஏற்படுவதாகவும் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் தேங்கியுள்ள குப்பைகளை அகற்ற தூய்மை பணியாளர்கள் வருவதில்லை என்றும் இதுகுறித்து கோத்தலூத்து ஊராட்சி நிர்வாகத்திடமும் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் புகார் அளித்தும் தற்போது வரை குப்பைகளை அகற்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மரவப்பட்டி கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் குடியிருப்புகளுக்கு அருகே கொட்டப்படும் குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மரவப்பட்டி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கோத்தலூத்து பஞ்சாயத்து மரவப்பட்டி என்ற கிராமத்தில் வந்து ஊராட்சி ஒன்றியம் இந்த குப்பையை வந்து பாலக்கொம்பை வழியாக பாலக்கொம்பை வரைக்கும் ரோடு போய்கிறது. இந்த மக்கள் வந்து சீப்பர் யார் வந்து அந்த குப்பையை வாங்க வரலை. அதனால் ரொம்ப சிந்திருப்பாக கிடக்கு. மக்கள் நடக்க முடியல. எந்த நடவடிக்கையும் இப்போ எடுத்து கொடுத்து கூட எந்த நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. இது உடனே நடவடிக்கை எடுக்கும்படி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஊர் மரவெட்டி, என் பேர் நாகலட்சுமி. இந்த போகிற பொது பாதைகளை ஃபுல்லாக குப்பையாக போட்டு அசுத்தமாக கிடக்கு. நாங்கள் பாலார்வெட்டியை வரையும் போகிறோம், இந்த வழி தான் போகணும். அதனால் ரொம்ப க்ளீன், இந்த குப்பையை பூரா அள்ளி எங்களுக்கு சுத்தப்படுத்தி கொடுங்க. மீஞ்சூர் போதகர்கள் நலவாழ்வு ஐக்கியம் சார்பில் ஊழியர்களுக்கான வருடாந்திர முதல் கூடுகை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த பட்டமந்திரி இயேசுவின் வருகை நேர சபையில் மீஞ்சூர் போதகர்கள் நல்வாழ்வு ஐக்கியம் சார்பில் ஊழியர்களுக்கான வருடாந்திர முதல் கூடுகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சேர்மன் பிரபாகரன் இஸ்ரேல் தலைமை தாங்கினார். பாஸ்டர் ஜான் ரமேஷ் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு பாடல், அபிஷேக ஆராதனையும் திருவிருந்து ஆராதனையும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருவொற்றியூர் பெரக்கா ஜப வீடு தலைமை போதகர் பாஸ்டர் எம் குமார் கலந்து கொண்டு சபை ஊழியர்களுக்கு ஊழியங்கள் செய்வது எப்படி, ஊழியத்தின் வளர்ச்சி, ஊழியர்கள் செய்யும் கடமை மற்றும் ஆத்மா ஆதாய ரட்சிப்பு குறித்த வேத சத்தியங்களை எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் பிஷப் விமல்ராஜ், தயா பார்த்தா, தன்ராஜ் தாமஸ், டேவிட் லிவிங்ஸ்டன் மற்றும் சபை போதகர்கள், ஊழியர்கள், சுவிசேஷர்கள், நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு காலண்டர், டைரியுடன் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு சட்டசபையின் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்று பாஜகவின் தேசிய தலைவராக நிதின் நபின் பதவியேற்பு. பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பு. ஐரோப்பியா கிரீன்லாந்தை பற்றி பேசுவதை விட உக்ரைன் போரில் கவனம் செலுத்த வேண்டும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேட்டி. மகளிர் பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. குஜராத்தை வீழ்த்தி பெங்களூரு அணி அபார வெற்றி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.